யூடியூப் சேனல் ஏஐ வித் ஹெச்ஐ. இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டிங்கில் 3 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து ஒரு நிமிஷம் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்குவோம். old underscore format dot txt வச்சுக்குவோம். இதில் 3 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு மெத்தட் ஓல்டு மெத்தட், second method new method, third method latest method. இதில் நியூ மெத்தட் வந்து பைத்தான் 2 and 3ல யூஸ் பண்ணுறாங்க. நியூ மெத்தட் பைத்தான் 2.6 and above யூஸ் பண்ணுறாங்க, above வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. லேட்டஸ்ட் மெத்தட் வந்து பைத்தான் 3.6 and above யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இதில் 3 மெத்தட் இருக்குது. இதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஓல்டு மெத்தடை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஓல்டு மெத்தடை பற்றி பார்க்க போகிறோம். எதுக்காக நம்ம லேட்டஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணலாமல் எதுக்காக ஓல்டு மெத்தடும் நியூ மெத்தடும் கற்றுக்குறோம் அப்படின்னா, நீங்கள் ஒர்க் பண்ண போகிறது மெயின்டெனன்ஸ் ப்ராஜெக்டாக இருந்தால் மெயின்டெனன்ஸ் ப்ராஜெக்டில் பழைய கோடெல்லாம் இருக்கும். ஸோ நம்ம பழசை பற்றி தெரிஞ்சுக்கிறது முக்கியம். ஸோ அதனால தான் நம்ம பழையதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓல்டு மெத்தட். ஓல்டு மெத்தட் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அதை வந்து என்ன பண்ணலாம்னா ஃபார்மட் கோடுன்னு ஒன்று இருக்குது. அதுக்கு மீனிங் என்ன மீனிங் அப்படின்றது நான் இருக்கு என்னன்னு சொல்கிறேன். ஃபார்மட் கோடு வந்து %s அப்படின்னு இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா இது ஸ்ட்ரிங் டேட்டாவை வந்து இன்சர்ட் பண்ண போகுதுன்னு அர்த்தம். %d இருந்தால் இன்டிஜர், %f இருந்தால் ஃப்ளோட், %f இருந்தால் ஃப்ளோட். அதுக்கடுத்து %x இருந்தால் ஹெக்ஸு, இன்டிஜர், %o இருந்தால் ஆக்ட் இன்டிஜர், அதுக்கடுத்து %o ஆக்ட் இன்டிஜர், அதுக்கடுத்து %e இருந்தால் எக்ஸ்பனன்ஷியல் ஃப்ளோட், அதுக்கடுத்து %g இருந்தால் டெசிமல் ஆர் எக்ஸ்பனன்ஷியல் ஃப்ளோட்டு, அதுக்கடுத்து பர்சன்டேஜ் இருந்தது அப்படின்னா லிட்ரல் பர்சன்டேஜ் இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இதுதான் இதுக்கு மீனிங். அதாவது %s அப்படின்றது நம்ம எந்த ஸ்ட்ரிங்கில் யூஸ் பண்ணுறோமோ அப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரிங் டேட்டா வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஒரு ஸ்ட்ரிங்கை ஃபார்மேட் பண்ணும்போது நம்ம இந்த ஃபார்மேட் கோடெலாம் யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபார்மேட் கோடுக்கு மீனிங் வந்து இதுதான். %sன்றப்ப ஸ்ட்ரிங் டேட்டா டைப் வரப்போகுது, %dன்றப்ப இன்டீஜர் டேட்டா டைப் வரப்போகுது, %fன்றப்ப ஃப்ளோட் டேட்டா டைப் வரப்போகுது, %xனா ஹெக்ஸ் இன்டீஜர், %o ஆக்ட் இன்டீஜர், %ன்றது எக்ஸ்பனன்ஷியல் ஃப்ளோட்டு, %ன்றது டெசிமல் ஆர் எக்ஸ்பனன்ஷியல் ஃப்ளோட்டு, %ன்றது லிட்ரல் பர்சன்டேஜ். ஓகே, நம்ம இப்போ சிம்பிள் டைப்லேருந்து ஆரம்பிப்போம். அதுக்கு நம்ம இங்கே வந்துக்குவோம், பைத்தான் இதுக்கு வந்துக்குவோம். சிம்பிளாக ஃபஸ்ட்டு வந்து எடுத்து வந்து இன்டிஜரை கன்வெர்ட் டு வேரியஸ் பேசஸ். எப்படி இன்டிஜர் எப்படி வேரியஸ் பேசஸ் கன்வெர்ட் பண்ணலாம்ன்றத பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் %s கொடுத்தோம் அப்படின்னா %s 42 அப்படின்னு கொடுத்தோம்னா இது வந்து %s வந்து ஸ்ட்ரிங்குக்குரியது. ஸோ 42 அப்படின்றது நம்பர், இன்டிஜர் நம்பர். இது ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரிங்கை கன்வெர்ட் ஆகிரும்.
percentage yes, percentage yes, percentage 42. 42 அப்படிங்கிறது இன்டீஜர், ஆனால் பர்சன்டேஜ் எஸ்ன்றது ஸ்ட்ரிங்கு. ஸோ 42 வந்து ஸ்ட்ரிங்குக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிடும். பார்த்தீங்கன்னா 42 வந்துருச்சுங்களா. அதுக்கடுத்து இப்போ பர்சன்டேஜ் வேறு என்ன ஹெக்ஸ்ன்னு கொடுத்து பார்ப்போம். இது ஹெக்ஸுக்கு மாற்றும். பர்சன்டேஜ் 42 ஹெக்ஸா டெசிமலுக்கு மாற்றிடும். ஹெக்ஸா டெசிமலுக்கு மாற்றிச்சு. அதுக்கடுத்து பர்சன்டேஜ் ஆக்டல் ஓ கொடுத்தோம் அப்படின்னா பர்சன்டேஜ் 42 இது ஆக்டல் இன்டீஜருக்கு கன்வெர்ட் பண்ணிடும். இப்போது பர்சன்டேஜ் டீனு கொடுத்தோம் அப்படின்னா இன்டீஜருக்கு கன்வெர்ட் ஆகும். பர்சன்டேஜ் 42 இன்டீஜருக்கு கன்வெர்ட் ஆகும். அதே மாதிரி பர்சன்டேஜ் ஓகே இது வேரியஸ் லிட்டரல் கன்வெர்ட் பண்ணுறது. இப்போ ஃப்ளோட்டை வந்து எப்படி வேரியஸ் டைப்புக்கு கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத வந்து இப்போ வந்து பார்ப்போம். ஃப்ளோட்டை வேரியஸ் டைப்புக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்றதை வந்து பார்ப்போம். சிம்பிள் டைப்பை வந்து பார்ப்போம். ஸோ பர்சன்டேஜ் ஃப்ளோட் எஃப் பர்சன்டேஜ் 42.42 கொடுத்தோம் அப்படின்னா இதுதான் எஃப்க்கு ஃப்ளோட்டுக்கு கன்வெர்ட் பண்ணிடுது. இதே இது ஸ்ட்ரிங்காக கொடுத்தோம் அப்படின்னா பர்சன்டேஜ் எஸ் பர்சன்டேஜ் 42.42 இது வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிடும். ஃப்ளோட்டை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணிடும். அதுக்கடுத்து பர்சன்டேஜ் எக்ஸ்பனன்ஷியல் கொடுத்து பார்ப்போம். பர்சன்டேஜ் எக்ஸ்பனன்ஷியல் 42 இது எக்ஸ்பனன்ஷியல் ஃப்ளோட்டில் டிஸ்பிளே பண்ணும். எக்ஸ்பனன்ஷியல் இதில் பாருங்கள் ஈன்றது வந்து இப்படி வந்துச்சுன்னா எக்ஸ்பனன்ஷியல் ஈன்ற கேரக்டர் வந்துச்சுன்னா எக்ஸ்பனன்ஷியல் ஃப்ளோட்டில் கன்வெர்ட் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். அதுக்கடுத்து பர்சன்டேஜ் ஜீனு கொடுப்போம். டெசிமல் ஆர் எக்ஸ்பனன்ஷியல் ஃப்ளோட் 42.42 இது அதை கன்வெர்ட் பண்ணோம். இது கன்வெர்ட் பண்ணால் இந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம சிஸ்டத்தை கிளியர் பண்ணி ஸ்க்ரீனை கிளியர் பண்ணி os.system of CLS. அதுக்கடுத்து பர்சன்டேஜ் லிட்ரல் இந்த பர்சன்டேஜ் அப்படின்ற லிட்ரல் எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்ப்போம். எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பர்சன்டேஜ் டி அப்படின்னு அதாவது இன்டீஜர் கொடுக்க போகிறோம். பர்சன்டேஜ்னு வரணும்னு வச்சுக்கோங்களேன். பர்சன்டேஜ் சிம்பிள் வரணும் அப்படின்னா பர்சன்டேஜ் இப்போது 100 அப்படின்னு கொடுத்தாங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா பர்சன்டேஜ் டிக்கு வந்து 100 அப்படின்ற இன்டீஜர் இன்சர்ட் பண்ணுறோன்றது தெரிஞ்சு பர்சன்டேஜ் வந்து லிட்டரில் வந்து பர்சன்டேஜ் அப்படின்றத கொடுக்கும். ஸோ 100% அவுட்புட் வரும். 100% அவுட்புட் வந்து இப்போது ஸ்ட்ரிங்கு அண்ட் இன்டீஜர் எப்படி யூஸ் பண்ணுறது எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நேம் ஈக்குவல் டு சூர்யான்னு வச்சுக்கோம். ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 45 வச்சுக்குவோம். 45 அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ நம்ம இன்சர்ட் பண்ண போகிறது ஐ ஆம் பர்சன்டேஜ் எஸ் அண்ட் ஐ ஆம் பர்சன்டேஜ் டி ஏன்னா இன்டீஜர் அதனால் அது கொடுக்க போகிறோம். கொடுத்தோம் அப்படின்னா பர்சன்டேஜ் நேம் கமா ஏஜ் இப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஐ ஆம் சூர்யா அண்ட் ஐ ஆம் 45 old and I am and I am 45 old ன்னு வரும். ஓ மை காட் பர்சன்டேஜ் ஜி சாரி ஏஜ் வந்து நம்ம ஸ்ட்ரிங்கில் கொடுத்துட்டோம். அதனால தான் அந்த எரர் வருது. இப்போ கரெக்டாக வரும் வந்துச்சா. இப்போது இதே இது நம்ம எப்படி மாற்றலாம் அப்படின்னா இப்போ பர்சன்டேஜ் ஏஜ் வந்து இன்டீஜரில் இருக்குது இல்லையா. இப்போ இதை வந்து நம்ம ஸ்ட்ரிங்குக்கும் கன்வெர்ட் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா இங்கே பர்சன்டேஜ் டிக்கு அப்புறம் பதிலாக பர்சன்டேஜ் எஸ்ன்னு கொடுத்தோம் அப்படின்னா பர்சன்டேஜ் எஸ்ன்னு கொடுத்தோம்னா இந்த ஏஜ் அப்படின்றது இருக்குது இல்லையா. ஏஜ்ன்ற இன்டீஜரை வந்து ஸ்ட்ரிங்குக்கு கன்வெர்ட் பண்ணி பிரிண்ட் அவுட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள் இப்போ அதே மாதிரி அவுட்புட் வந்தோம். இந்த இடத்துல 45 அப்படின்றது ஸ்ட்ரிங்கு. நாம் இங்கே நேமு ஏஜ் அப்படின்னு 2 டேட்டாவை வந்து இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ அதனால தான் பர்சன்டேஜுக்கு அப்புறம் ஓப்பன் பேராந்திசிஸ் க்ளோஸ் பேராந்திசிஸ் வித்தின் விச் நம்ம டேட்டாவை வந்து கமாவை யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணுறோம். இப்போ ஒரே ஒரு டேட்டாவை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பர்சன்டேஜுக்கு அப்புறம் அந்த இந்த 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 பேராந்திசிஸ்குள்ளே டேட்டாவை வந்து கமாவை யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணுற டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு பேர் டப்பிள். அதை நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம். இதை வந்து டப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டப்பிள் சிங்கிள் டேட்டா ஐட்டம் இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி டப்பிள் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை.
பர்சன்டேஜுக்கு அப்புறம் அந்த டேட்டாவை கொடுத்தா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஐ ஆம் சூர்யான்னு பிரிண்ட் பண்ணணும். ஸோ பர்சன்டேஜ் எஸ் பர்சன்டேஜ் நேம் இப்படி கொடுக்கும்போது நம்ம அந்த பேராந்திசிஸ்குள்ள கொடுக்கணும் அப்படி இப்படி கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இப்படி கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. பர்சன்டேஜ் பேராந்திசிஸ் இல்லாமலேயே கொடுத்துடலாம். இப்படி கொடுத்தோம்னாலும் வந்துடும், அவுட்புட் வந்து ஐ ஆம் சூர்யான்னு வந்துடும். ஓகே, நம்ம இதை பார்த்து இதில் நம்ம இன்னொன்று தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த டப்பில் அப்புறம் எதுவும் சொல்லிட்டோம், நம்ம எத்தனை அந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளே எத்தனை பர்சன்டேஜ் யூஸ் பண்ணியிருக்கோமோ அத்தனை டேட்டா வந்து இங்கே இருக்கணும். இந்த வெளியில் நேம் ஏஜ்னு கொடுக்கணும். உள்ளுக்குள்ள வந்து பர்சன்டேஜ் எஸ் அல்லது பர்சன்டேஜ் டின்னு கொடுத்துருவோம். 2% இருக்குது. அதே மாதிரி வெளியில் வந்து அத்தனை டேட்டா ஐட்டம்ஸ் இருக்கணும். இங்கே 2% இருக்கிறதுனால இங்கே வந்து டேட்டா வந்து 2 டேட்டா இருக்கணும். ஸோ இது ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா எரர் த்ரோ பண்ணணும். ஓகே, இப்போ அதுக்கப்புறம் நமக்கு இன்னும் வந்து நம்ம ஃபர்தராக வந்து நம்மளுடைய அவுட்புட்டை வந்து பியூட்டிஃபை பண்ணலாம். அதுக்கு சில மெத்தட் இருக்குது, வாங்க அதை கொஞ்சம் பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எடுத்த உடனே நம்ம வந்து ஃபார்மட் டைப் கொடுக்கணும் இல்லையா? ஃபார்மட் டைப் நம்ம எப்படி கொடுக்கணும்? ஃபார் எக்ஸாம்பிள் பர்சன்டேஜ் எஸ்ன்னு கொடுக்குறோம். இந்த பர்சன்டேஜ் எஸ்ஸில் பர்சன்டேஜுக்கும் எஸ்ஸுக்கும் இடையில சில கேரக்டர்ஸ் வந்து கொடுக்கலாம். பர்சன்டேஜ் அண்ட் எஸ், பர்சன்டேஜுக்கு எஸ்ஸுக்கு இடையில சில பர்சன்டேஜஸ்ன்னு இல்லை, எந்த ஃபார்மட் டைப் எடுத்தீங்கனாலும் அந்த பர்சன்டேஜ் டேட்டா டைப் ஸ்பெசிஃபிக் இடையில ஃபாலோயிங் கோட்ஸை வந்து இன்சர்ட் பண்ணலாம். இன்சர்ட் பண்ணோம்னா அது அவுட்புட் வந்து இன்னும் ஃபர்தராக வந்து பியூட்டிஃபை பண்ணணும். அது எப்படி அப்படின்றத நம்ம இப்போ தியரட்டிக்கலாக பார்ப்போம். தியரட்டிக்கலாக பார்த்துட்டு ப்ராக்டிக்கலாகவும் பார்ப்போம். ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது நல்லா ஈஸியாக புரியும். தியரட்டிக்கல் லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். வாங்க நம்ம ஃபஸ்ட்டு தியரியில் ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு வந்து எடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பர்சன்டேஜுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் லிட்டரலுக்கு அப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அலைன்மெண்ட் கேரக்டர்னு வாங்க. அலைன்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா எம்டியாக இருக்கலாம், எம்டியாக இருக்கலாம், அப்படின்னா ப்ளஸ்ஸு ஆர் மைனஸ். எம்டி அல்லது ப்ளஸ்ஸாக இருந்தது அப்படின்னா அது ரைட் அலைன்மெண்ட்டுன்னு அர்த்தம். மைனஸாக இருந்தது அப்படின்னா லெஃப்ட் அலைன்மெண்ட்டுன்னு அர்த்தம். லெஃப்ட் அலைன்மெண்ட் எம்டி அல்லது இதாக இருந்தது அப்படின்னா ரைட் அலைன்மெண்ட். எப்போ எம்டி ஆர் பிளஸ், எம்டி ஆர் ப்ளஸ்ஸாக இருந்தால் ரைட் அலைன்மெண்ட். ஸோ அலைன்மெண்ட்டை பார்த்துட்டோம். அதுக்கடுத்து ஏதாவது மினிமம் வித்து ஃபீல்டு கொடுக்கலாம். ஃபீல்டு கொடுத்தோம் அப்படின்னா மினிமம் வித்து வந்து அத்தனை டேட்டா இன்சர்ட் பண்ணுறதுக்கு அத்தனை மினிமம் வித்து வந்து எடுத்துக்கணும். அதுக்கடுத்து டாட் ஆப்ரேட்டர். இந்த டாட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா மின் வித்தையும் அண்ட் மேக்ஸ் கேரக்டர்ஸ் ரெண்டையும் செப்பரேட் பண்ணும். இது பண்ணலாம்னா செப்பரேட்ஸ் இப்போ எடுத்துக்கலாம். செப்பரேட்ஸ் மின் வித் அண்ட் மேக்ஸ் கேரக்டர்ஸ். இப்போ மேக்ஸ் கேரக்டர்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா மேக்ஸ் கேஸ் கொடுக்கலாம். மேக்ஸ் கேஸ்னா மேக்ஸிமம் கேரக்டர்ஸ் டு print அப்படின்னு வந்து கொடுத்தா மேக்ஸிமம் கேரக்டர்ஸ் எத்தனை ஸ்ட்ரிங்காக இருந்தது அப்படின்னா மேக்ஸிமம் எத்தனை கேரக்டர்ஸை பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்றது கொடுக்கும். இதே இது ஃப்ளோட்டாக இருந்தது அப்படின்னா டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் வரணும் அப்படின்றத இந்த மேக்ஸ் கேரக்டர்ஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணும். அதுக்கடுத்து ஃபார்மட் ஸ்பெசிஃபையர், டேட்டா டைப் ஸ்பெசிஃபையர்னா வேற ஒன்றும் நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா,
பர்சன்டேஜ் எஸ் எஸ்ஸா டியா எஃப்ஆ எக்ஸு ஓ அப்படி இல்லைனா இ அப்படி இல்லைனா ஜி அப்படி இல்லைனா பர்சன்டேஜ் இப்படின்னு இதில் ஏதாவது வந்து டைப் ஸ்பெசிஃபை இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம தியரட்டிக்கலாக பார்த்துருக்கோம். இது ஒன்றும் அந்தளவுக்கு புரிஞ்சிக்காது. வாங்க நம்ம ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது ஈஸியாக புரியும். நேம் ஈக்குவல் டு சூர்யான்னு எடுத்துக்குவோம். SURAV சூர்யா அப்படின்ற ஸ்ட்ரிங் லெட்டரில் வந்து எடுத்துக்குவோம். இப்போ நமக்கு அவுட்புட் எப்படி வேணும்னா பர்சன்டேஜ் டிஃபால்ட்டு ஆப்ஷனல் 12 கேரக்டர்னு ஆப்ஷனல் மினிமம் வித் வந்து 12. நம்ம இப்போதைக்கு மினிமம் கேரக்டர் ஸ்பெசிஃபை எதுவும் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் எஸ்ஸு டைப் ஸ்பெசிஃபை எஸ்ஸு. ஸோ பர்சன்டேஜ் நேம்னு கொடுத்தோம் அப்படின்னா மொத்தம் மினிமம் வித் வந்து 12. அதில் சூர்யா வந்து சூர்யா கேரக்டர் வந்து மொத்தம் 6. ஸோ 6 போக 4 ஸ்பேஸ் வந்து இருக்கும். பார்த்தீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு செக் பண்ணி பார்த்தாலே தெரியும். Ctrl+C நேம் ஈக்குவல் டு Ctrl+V. இது மொத்தம் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா லென்த் வந்து மொத்தம் 12 இருக்கும் பாருங்க. லென் ஆஃப் n 12 இருக்குதுங்களா? அதுக்கடுத்து பர்சன்டேஜ் 12 மினிமம் வித் 12 பாயிண்ட்டு மேக்ஸிமம் கேரக்டர்ஸ் எத்தனை எழுதலாம்? மேக்ஸிமம் கேரக்டர்ஸ் 3 க்ளோஸு பர்சன்டேஜ் நேம். ஸோ மினிமம் வித் 12 மேக்ஸிமம் கேரக்டர்ஸ் 3. ஸோ மேக்ஸிமம் கேரக்டர் SUR மட்டும் எடுத்துக்கும். 12 ஸ்பேஸில் ரைட் எதுவுமே கொடுக்காதனால ரைட் அலைன்மெண்ட்டில் 3 கேரக்டர் மட்டும் எடுத்துக்கும். SUR மட்டும் எடுத்துக்கும். சாரி டைப் ஸ்பெசிஃபைல பர்சன்டேஜ் எஸ் இதை கொடுத்தோம் அப்படின்னா அவுட்புட் வரும். பார்த்தீங்களா? ஸோ ப்ளஸ்ன்றதுனால ரைட் அலைன்மெண்ட்டு மேக்ஸிமம் மினிமம் வித்து வந்து 12. ஸோ இது டோட்டல் இது வந்து லென்த் வந்து 12. அதில் மினிமம் மேக்ஸிமம் கேரக்டர்ஸ் நம்ம 3 சொல்லியிருக்கோம். சூர்யாவில் மொதல் 3 கேரக்டர்ஸ் வந்து எடுத்துக்கு SUR மட்டும் எடுத்துக்கிச்சு. இப்போ அதுக்கடுத்து பர்சன்டேஜ் லெஃப்ட் அலைன்மெண்ட் அதே இது கொடுப்போம். 12.3 S கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இதே தான், ஆனால் லெஃப்ட் அலைன்மெண்ட் ஆகும். லெஃப்ட்டில் SURனு வரும் பாருங்க. லெஃப்டில் SURனு வந்துச்சு. சரி, ஓகே. நம்ம இப்போ ஸ்ட்ரிங்கு பார்த்துட்டோம். ஸ்ட்ரிங்கில் இப்போ 12.3 மினிமம் வித்து பார்த்துட்டோம், மேக்ஸிமம் கேரக்டர்ஸ் பார்த்துட்டோம், அலைன்மெண்ட் பார்த்துட்டோம். ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்க்க வேண்டியது ஃப்ளோட்டு பார்ப்போம். FLOAT ஃப்ளோட்டில் எப்படி யூஸ் பண்ணுறது, ஃப்ளோட்டை எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதை கிளியர் பண்ணிக்கோ. OS.system of CLS ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃப்ளோட்டு. ஓகே, ஃப்ளோட்டில் நம்பர் ஈக்குவல் டு 100.202ன்னு வச்சுக்கோங்க. இதுதான் ஃப்ளோட்டு. நமக்கு இப்போ என்ன தேவை? பர்சன்டேஜ் சிம்பிள் டிஃபால்ட்டாக வந்தோம். இது இப்போ இதில் வந்து நம்ம ரைட் அலைன்மெண்ட்டுன்னு கொடுத்தோம் அப்படின்னா இது எம்டியாக கொடுத்துட்டோம்னா ரைட் அலைன்மெண்ட்டு அல்லது ப்ளஸ்ஸு கொடுக்கலாம். நம்ம ப்ளஸ்ஸு கொடுத்த என்ன ஆகுன்றது நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இப்போது மினிமம் வித்து வந்து 12, டைப் வந்து ஃப்ளோட், இதனால் F க்ளோஸ் பண்ணிட்டோம். பர்சன்டேஜ் நம்பர். ஸோ இது என்ன ஆகும்னா ரைட் அலைன்மெண்ட்டு மினிமம் வித்து வந்து 12, மினிமம் வித்து 12ல் ரைட் அலைன்மெண்ட்டில் ஃப்ளோட்டை பிரிண்ட் பண்ணும். பார்த்தீங்களா? பிரிண்ட் பண்ணிச்சு. டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை எடுத்திருக்கு? 6 மொத்தம் 3 0 டிஃபால்ட். டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 6 நம்பர் வந்து வரும். ஸோ இது 6 நம்பரு. 6.1.7 8 9 10 12 2 ஸ்பேஸ் ஆட் பண்ணியிருக்கு. ஸோ இது கவுண்ட் பண்ணி பார்த்தோம்னாலே தெரிஞ்சிடும். லென்த்தை கண்டுபிடிச்சி பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். இது மொத்தம் 12 இருக்கும் பாருங்கள். Ctrl+C n is equal to Ctrl+V len of n 12 இருக்கும். 12 அதுக்கடுத்து என்ன பண்ணலாம்? ப்ளஸ்ஸை யூஸ் பண்ணோம்னா என்ன ஆகும்னு பார்க்கலாம். பர்சன்டேஜ் நம்ம ரைட் அலைன்மெண்ட்டுக்கு ப்ளஸ்ன்ற சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். மினிமம் வித்து 12, ஃப்ளோட் டைப்பு க்ளோஸ் பண்ணுறோம். பர்சன்டேஜ் நம்பர்னு கொடுக்குறோம். இங்கே என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து ரைட் அலைன்மெண்ட் ஆகும். ப்ளஸ் இந்த ப்ளஸ் சிம்பிள் என்ன ஆகும் அப்படின்னா இந்த நம்பரோட ப்ளஸ் சிம்பிளையும் ஆட் பண்ணி வரும். அதாவது ப்ளஸ் 100.202000ன்னு வரும் பாருங்கள். ப்ளஸ் சிம்பிளையும் ஆட் பண்ணிடுச்சு. ஸோ
இந்த ஃப்ளோட்லேயோ இன்டீஜர்லேயோ இந்த ப்ளஸ் நம்பர் என்ன ஆகும் அப்படின்னா ப்ளஸ் அப்படின்ற சைனை வந்து அப்பெண்ட் பண்ணும். ரைட் எலிமெண்ட்டும் மீனிங் எடுத்துக்கும், ப்ளஸ் அப்படின்றதையும் சிம்பிளையும் அப்பெண்ட் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ப்ளஸ்ஸு கொடுக்கல அப்படின்னா இது வந்து ரைட் ப்ளஸ்ன்ற சிம்பிள் வராது. ஆனால் ரைட் எதுவுமே கொடுக்கலன்னா, எந்த அலைன்மெண்ட் கேரமே கொடுக்கலாம் ரைட் எலிமெண்ட்டுன்னு அர்த்தம். ஸோ ரைட் எலிமெண்ட்டில் வந்துடும். பார்த்தீங்களா, ப்ளஸ்ன்ற சிம்பிள் வரல. ப்ளஸ்ன்ற சிம்பிள் வரணும்னா இந்த மாதிரி ப்ளஸ்ஸையும் சேர்த்து கொடுத்தோம் அப்படின்னா ரைட் அலைன்மெண்ட்டு 12 மினிமம் வித்து ஃப்ளோட்டு இந்த மாதிரி வந்துடும். அதுக்கடுத்து நம்ம இப்போது மேக்ஸிமம் கேரக்டர்ஸ் கொடுத்து பார்ப்போம். டிஃபால்ட் பர்சன்டேஜ் வந்து வரும், ஆப்ஷனல் மைனஸ் லெஃப்ட் அலைன்மெண்ட்டு கொடுப்போம், மினிமம் வித்து 12 கொடுப்போம், மேக்ஸிமம் வந்து 3ன்னு கொடுப்போம். மேக்ஸிமம் 3ன்னு கொடுத்தோம் அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 வருது அப்படின்னா இது ஃப்ளோட் நம்பராக இருந்தால் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் வரும்ன்றது சொல்லணும். ஸோ நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எஃப் க்ளோஸ் பண்ணிட்டு பர்சன்டேஜ் நம்பர் என்ன ஆகும் அப்படின்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 202 100.201 மட்டும் ஒரு பாருங்க. 100.202 லெஃப்ட் மைனஸ்ன்றதுனால லெஃப்ட் அலைன்மெண்ட்டு, மினிமம் விட்த் வந்து 12 எடுத்துச்சு. பாயிண்ட்டுக்கு அப்புறம் தீன்றது இது ஃப்ளோட் நம்பர் அப்படின்றதுனால பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் வருமோ அதை பிரிண்ட் பண்ணிடுச்சு. ஓகே, இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இது ப்ளஸ்ஸுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ரைட் அலைன்மெண்ட்டு ப்ளஸ் ரைட் அலைன்மெண்ட் வந்துச்சு, ப்ளஸ் வந்துச்சு, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டெசிமல் பாயிண்ட் நம்பர் வந்து அதுவும் வந்துச்சு. இதை கிளியர் பண்ணுங்க. os.system.cls. இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்டீஜரை வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்டீஜருக்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்பர்ஸ் ஈக்குவல் டு 10,001 டிஃபால்ட்டாக பர்சன்டேஜ் சிம்பிள், எந்த அலைன்மெண்ட்டு கொடுக்கறதுனா ரைட் அலைன்மெண்ட்டு, மேக்ஸிமம் வித்து மினிமம் வித்து வந்து 12, இன்டீஜர்ன்றதுனால டேட்டா டைப் ஸ்பெசிஃபை க்ளோஸ் பண்ணுறோம், பர்சன்டேஜ் நம்பர் என்ன ஆகும் மினிமம் வித்து 12 ரைட் அலைன்மெண்ட்டு நம்பர் அப்படியே பிரிண்ட் பண்ணணும். கரெக்டாக இதே இது ப்ளஸ்ன்னு யூஸ் பண்ணோம்னா என்ன ஆகும் பார்ப்போம். ப்ளஸ்ன்ற சிம்பிளை ஆட் பண்ணணும், ப்ளஸ்ஸு அப்படின்ற சிம்பிளை ஆட் பண்ணி வரும், அவ்வளோதான். இதுக்கடுத்து இது மைனஸ் லெஃப்ட் அலைன்மெண்ட்டாக இருந்தால் மைனஸ்ன்னு கொடுத்தோம்னா லெஃப்ட் அலைன்மெண்ட்டு. அதுக்கடுத்து மேக்ஸிமம் வித்து கொடுப்போம். மேக்ஸிமம் கேரக்டர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா என்னென்ன ஆகும் பார்ப்போம். மேக்ஸிமம் கேரக்டர்ஸ் இதில் அப்ளை ஆகாது, இன்டீஜரில் மேக்ஸிமம் கேரக்டர்ஸ் அப்ளை ஆகாது. ஆனால் நம்ம கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா அது இக்னோர் பண்ணி பாருங்கள். 0.3ன்னு கொடுத்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் கேரக்டர்ஸ் 3ன்னு கொடுத்துருக்கோம், ஆனால் அது இக்னோர் பண்ணிடும், அப்படியே வந்துடும். லெஃப்ட் அலைன்மெண்ட்டு 12 கேரக்டரு, அதில் நம்பரை பிரிண்ட் பண்ணிடுச்சு. இதே இது ப்ளஸ்ன்னு கொடுத்தாலும் அதே தான், இன்டீஜராக இருக்கிறதுனால இது ப்ளஸ்ன்ற சிம்பிளை அலைன் பண்ணும். மினிமம் வித்து 12, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 வருது, இது இன்டீஜர் நம்பரு. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர 3 வந்து மேக்ஸிமம் கேரக்டர்ஸ் இக்னோர் பண்ணிடும், ரைட் அலைன்மெண்ட்டில் பிரிண்ட் பண்ணணும். ஓகே, நம்ம இன்டீஜர்னு பார்த்தோம். இன்றைக்கி இந்த கான்செப்டோட நம்ம நிப்பாட்டிக்குவோம். நம்ம வந்து வர புதன்கிழமை வர வெனஸ்டே வந்து நாம் நியூ ஸ்டைல் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ.